சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழே மேற்கொண்டிருக்கும் விண்வெளி பயணம் நமது விண்வெளித்துறை ஆராய்ச்சியில இன்னொரு இலக்கை தொட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும். கடந்த 1975ஆம் ஆண்டு நமது நாட்டின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட பொழுது விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்தியாவின் கதவு என்பது திறக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக விண்ணில் செயற்கைக்கோள்களை செலுத்துவதில் இந்தியா பல சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்த பாய்ச்சலாக தற்போது செவ்வாய் கிரக ஆராய்ச்சி, சந்திரனுக்கு விண்கலன அனுப்புதல், விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புதல் என அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை 40 ஆண்டுகளுக்கு முன்பே ராகேஷ் சர்மா படைத்த நிலையில சர்வதேச விண்வெளி நிலைய ஆராய்ச்சிக்காக பயணித்திருக்கும் முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா தற்போது பெற்றிருக்கிறார். பல்வேறு தடைகளை கடந்து சர்வதேச விண்வெளியில அவர் செய்ய போகும் ஆய்வுகள் என்னென்ன என்பது பத்தி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சியில தொடர்பான தனது பணிகளை தீவிரப்படுத்திக்கிட்டே வராங்க. வரும் 2027ஆம் ஆண்டில் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்தின் முன்னோட்டமாக பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் அமைக்கப்பட்டிருக்கும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு தான் தற்போது இந்திய வீரரை இஸ்ரோ அனுப்ப முடிவு செய்திருந்தாங்க. தற்போது இது தனிப்பட்ட முயற்சியால செய்ய முடியாது என்ற காரணத்தினால அமெரிக்காவினுடைய நாசா கூட இணைந்து அதற்கான திட்டத்தை மேற்கொண்டாங்க. இதற்காக இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாவை தேர்வு செஞ்சிருந்தாங்க இஸ்ரோ. இது அமெரிக்காவுடன் இணைந்த ஒரு கூட்டு முயற்சியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில சுக்லாவுக்கு இது தொடர்பான தீவிர பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மிஷன் ஆகாஷ் கங்கா எனும் ஆக்சியம் 4 திட்டத்தின் அடிப்படையில சுக்லா தற்போது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். பிற நாட்டு விண்வெளி வீரர்கள் 3 பேரும் இணைந்து அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்திய வீரரின் இந்த விண்வெளி பயணத்திற்காக இஸ்ரோ 550 கோடி ரூபாயை செலவிட்டிருக்கிறாங்க. இந்த தொகை நமக்கு ரொம்ப பெரிய தொகையாக தெரிந்தாலும் விண்வெளி ஆராய்ச்சியில இது குறைவான ஒரு தொகையா தான் பார்க்கப்படுது. இந்தியாவின் ராணுவ விமானப்படையை சேர்ந்த குரூப் கேப்டனான சுபான்ஷு சுக்லா உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிறந்தார். சிறு வயதிலிருந்தே விண்வெளியை பற்றின ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவரான இவர் பைலட் பயிற்சி, உயர் ராணுவ பணிகள் மற்றும் விஞ்ஞான அறிவியல்ல இவர் காட்டின அர்ப்பணிப்பு காரணமாக தான் இஸ்ரோவால இவர் இந்த மிஷனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் 2027ஆம் ஆண்டு ககன்யான் திட்டத்திலையும் விண்வெளிக்கு செல்ல இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். விண்வெளி பயணத்திற்கு முன்னதாகவே சுக்லா மற்றும் குழுவினர் சுமார் 1 மாதமாக தனிமைப்படுத்தப்பட்ட அவர்களின் உடல்நிலை ஒழுங்காக இருக்கின்றதா என்று தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில எல்லா சோதனைகளிலும் சுக்லா வெற்றி பெற்றுதான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழே சுபான்ஷு சுக்லாவோட அமெரிக்காவை சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விக்சன், ஹங்கேரியை சேர்ந்த திபர் கபு, போலாந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் ஆகியோரை சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டிருந்த டிராகன் விண்கலத்தின் பயணம் மோசமான வானிலை, ஆக்சிஜன் கசிவு உள்ளிட்ட பல்வேறு கோளாறுகள் காரணமாக அடுத்தடுத்த 6 முறை தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு. நாசா, ஆக்சியம், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இஸ்ரோ நிறுவனங்களுடைய கூட்டு முயற்சியினால ஆக்சியம் 4 திட்டத்துல பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளை கடந்து ஃபால்கன் 9 ராக்கெட் புதன்கிழமை விண்ணில் சீறி பாய்ந்தது. பூமியிலிருந்து மேல் நோக்கி 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைவதற்கு டிராகன் விண்கலம் எடுத்துக்கொண்ட கால அளவு என்பது 28 மணி நேரமாக இருக்குது. அந்த 28 மணி நேரமும் திக் நிமிஷங்களாகவே இருந்திருக்குது. உயிரை பணைய வைத்து மேற்கொள்ளப்படும் இந்த விண்வெளி பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் சவால் மிகுந்ததாக தான் பார்க்கப்படுது. விண்வெளி வீரர்களை சுமந்து சென்ற டிராகன் விண்கலம் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடிய திறன் பெற்றது. ஆனாலுமே 28 மணி நேரம் பயணத்திற்கு பிறகுதான் இது சர்வதேச விண்வெளி மையத்தை எட்டியிருக்குது. காரணம், இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தோட இணைவது என்பது பூமியில நிலையான ஒரு இடத்திற்கு சென்று அடைவது போன்ற ஒரு காரியம் இல்லை. விண்வெளியில
நகரக்கூடிய ஒரு இலக்கை எட்ட முயற்சிப்பது என்பது ஆபத்தான ஒரு பயணமாக தானே இருக்குது. விண்வெளியில் அமைந்திருக்கும் சர்வதேச விண்வெளி மையம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில மிக வேகமாக சொல்லப்போனா 28,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சுற்றி வந்துட்டு இருக்குது. எதற்காக இது இந்த வேகத்துல சுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்கவும் பூமியில விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த விண்வெளி மையமானது அதிக வேகத்துல சுழண்டு கொண்டே இருக்குது. அதற்கு ஏற்றா போல இந்த விண்கலமும் அதற்கு ஏற்ப அதிவேகமாக பயணிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது. அதனாலதான் இந்த 400 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு இந்த விண்கலனுக்கு 28 மணி நேரம் ஆகியிருக்குது. இப்படி பல சவால்களை கடந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துடன் இணைந்தது. விண்கலத்தில் இருந்த வீரர்கள் அனைவருமே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள்ள நுழைந்து தங்களுடைய ஆய்வை தற்போது தொடங்கி இருக்கிறாங்க. சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் பூமியில இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு உரையாற்றி இருக்கிறாங்க. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளியிலிருந்து அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். இந்த பயணம் அற்புதமான பயணமாக இருக்கிறது. இங்குள்ள பூஜ்ய ஈர்ப்பு விசைக்கு பழகி கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தையை போல நகர்வதற்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் மிகவும் ரசித்து வருகிறேன் என்றும் அவர் அந்த பதிவுல தெரிவித்திருக்கிறார். மேலும் பூமியிலிருந்து 418 கிலோமீட்டர் உயரத்துல பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது விண்கலனின் கண்ணாடி வழியாக பூமியையும் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான எனது பயணத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, இந்தியாவின் மனித விண்வெளி பயண சகாப்தத்தின் தொடக்கமும் என்று அவர் நிகழ்ச்சியோட கூறியிருக்கிறார். சுபான்ஷு சுக்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல இந்தியா, ஹங்கேரி, போலாந்து மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீரர்களின் பயணத்தை தாங்கள் வரவேற்கிறோம் என்றும் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனான சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அவர் 140 கோடி இந்தியர்களின் விருப்பங்கள், நம்பிக்கைகளை தன்னுடன் சுமந்து செல்கிறார் என்றும் அவருக்கும் மற்ற விண்வெளி வீரருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். 41 ஆண்டுகள் கழித்து 2வது இந்தியராக விண்வெளிக்கு சென்ற சுபான்ஷு சுக்லா மூவண்ண கொடியுடன் பயணிப்பது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் 14 நாட்கள் விண்வெளியில தங்கி ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதுல இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா மட்டும் 7 ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார். விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் அனைவருமே விண்வெளிக்கு செல்லும் முன்பு தனக்கு பிடித்த பாடல்களை கேட்டு தங்களுடைய மனதை இலகுவாக்கி கொண்டனர். இதுல இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா AR ரஹ்மான் இசையமைத்த ஷாருக்கானின் ஸ்வேதஸ் பாடலை கேட்டு ரசித்திருக்கிறார். ராகேஷ் சர்மாவிற்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்திய விண்வெளி வீரராக சுபான்ஷு சுக்லா இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. விமானப்படையின் விங் கமாண்டர் பொறுப்பில் இருந்த ராகேஷ் சர்மா கடந்த 1984ஆம் ஆண்டு சோவியத் யூனியனோடு இணைந்து விண்வெளிக்கு சென்றார். சுமார் 40 ஆண்டுகள் கழித்து இப்போது குரூப் கேப்டனான சுக்லா இந்திய விண்வெளி வரலாற்றில் தனக்கான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். இந்த குழு சர்வதேச விண்வெளி நிலையத்துல சுமார் 14 நாட்கள் தங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போறாங்க. அவர்கள் அங்கு மொத்தம் 60 அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதுல 7 சோதனைகள் இந்தியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்களால் முன்மொழியப்பட்டவையாக இருக்குது. இந்த பயணத்தின் போது சுக்லா சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விண்வெளியில் இருந்தபடியே பிரதமர் மோடியுடனான சுக்லாவின் உரையாடலும் திட்டமிடப்பட்டிருக்குது. மேலும் விண்வெளியில் இருந்தபடி இந்திய மாணவர்களுடனும் உரையாடவும் அவர் திட்டமிட்டு இருக்கிறார். மாணவர்களோடு உரையாடி அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்கவும் ஏற்பாடு செய்வதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சுபான்ஷு சுக்லா விண்வெளியில பயிர்களின் வளர்ச்சி குறித்தும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். சுக்லா மேற்கொள்ளும் மற்றொரு முக்கிய ஆராய்ச்சியாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, விண்வெளியில் உண்ணக்கூடிய நுண் ஈர்ப்பு கதிர்வீச்சின் தாக்கம், ஈர்ப்பு விசை இல்லாத நிலையில இந்த நுண்ணுயிரிகள் எவ்வாறு வளர்கின்றன என்பதை பற்றியும் அவர் ஆய்வு செய்வார் என்று கூறப்பட்டிருக்குது. மேலும் பூமியில இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்துடனான தகவல் தொடர்புகளை ஒருங்கிணைக்கும் பணியிலும் சுக்லா ஈடுபட இருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணம் இஸ்ரோ மற்றும் நாசா இடையே 2023 பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்ற பொழுது உருவான முக்கிய ஒப்பந்தத்தின் விளைவாகவே இது பார்க்கப்படுது. இந்த பயணம் வெறும் விண்வெளி சுற்றுலாவோடு முடிய போறது இல்ல. இது அறிவியல், அரசியல், நம்பிக்கை, கனவு மற்றும் நாட்டுப்பற்று இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிறப்பையும் பெற்றதுன்னு சொன்னா யாராலுமே மறக்க முடியாது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பயணத்துல சுக்லாவினுடைய இந்த பயணம்ங்கிறது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. மேலும் வரும் 2035ஆம் ஆண்டுக்குள்ள விண்வெளியில நமது இந்தியா சார்பில் ஒரு விண்வெளி நிலையத்தை அமைப்பது, 2040ஆம் ஆண்டுக்குள்ள
சந்திரனுக்கு ஒரு விண்வெளி வீரரை அனுப்புவது போன்ற இந்தியாவின் லட்சிய திட்டங்களுக்கு இது முதலடியாக பார்க்கப்படுது. இந்த முதல் அடி என்பது அடுத்த பாய்ச்சலை நோக்கி வேகமாக பயணிக்கட்டும். நமது இந்திய தேசத்திற்கு அது பெருமைகளை தேடி தரட்டும். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் நமது கொடி உயர பறக்கட்டும்.